இமாச்சல் பிரதேசோட சுற்றுச்சூழல் பத்தி சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கவலையா பேசியிருக்காங்க. பாலிசி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா கிரவுண்ட்ல நிலைமை மோசமா இருக்குன்னு தெரியுது. என்னதான் நடக்குது அங்க? நீங்க சொல்றது சரிதான். அங்க ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. பேப்பர்ல பார்த்தா இமாச்சல் சூப்பரான என்விரான்மெண்டல் பாலிசி வச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் தடை, எக்கோசிஸ்டம் சர்வீஸ்க்கு ஃபீஸு, ஆறுல மினிமம் தண்ணி போகணும், இப்படி நிறைய. ஆனா நடைமுறையில அங்கதான் பெரிய கேள்விக்குறி. சட்டத்துக்கும் செயலுக்கும் நடுவுல பெரிய கேப் இருக்குன்னு கோர்ட்டே சொல்லியிருக்கு. கொள்கைகளை சும்மா ஒப்புக்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குன்னு தெரியுது. குறிப்பா எந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த கேப் அதிகமா தெரியுது? இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு உதாரணம். பியாஸ், சட்லஜ் மாதிரி பெரிய ஆறுகள் இருக்கிற இடம் இல்லையா ஹிமாச்சல். அங்க ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லி நிறைய ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் வருது. ஆனா அதனால வர்ற மொத்த சுற்றுச்சூழல் பாதிப்பு, அதாவது வண்டல் மண் அடிச்சிட்டு போறது, ஆற்றோட ஓட்டம் மாறுறது, அங்க வாழ்ற உயிரினங்கள் பாதிக்கப்படுறது, மக்கள் இடம் பெயர்றது, இதெல்லாம் சரியா கணக்குல எடுக்கிறது இல்லையா. ஆறுன்னா தண்ணி மட்டுமான்னு கோர்ட்டு கேட்டது ரொம்ப சரி. அது ஒரு முழு எக்கோசிஸ்டம். அந்த ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட்ஸ் கூட பாதிப்பை ஏற்படுத்துது. ஹைட்ரோ பவர் மட்டும் இல்ல, ரோடு போடுறதுலயும் பிரச்சனைன்னு சொல்றாங்களே. ஆமா, அந்த பிலாஸ்பூர் மணாலி லே நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் ஒரு மோசமான உதாரணமா சொல்றாங்க. மலையில ரோடு போடும்போது கவனிக்க வேண்டிய ஜியாலஜி, நிலாதிர்வு ரிஸ்க் இதெல்லாம் சரியா பார்க்கல. ரோடு அகலம் இவ்வளவுதான் இருக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இருந்தும் அதை சரியா ஃபாலோ பண்ணல. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் EIA சரியா நடக்கல. நிலச்சரிவை தடுக்க வழி இல்ல, குப்பைய ஆத்துல கொட்டுறது, சுரங்கத்துக்கு வெடி வைக்கிறதுல சேஃப்டி இல்ல, இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். NHAI மாதிரி பெரிய ஏஜென்சியே சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட சரியா கன்சல்ட் பண்ணலைங்கிறதும் கவலைக்குரிய விஷயம். டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் கூட கண்டுக்கிறது இல்லையா? அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா தெரியுது. இமாச்சல்லையே இருக்கிற AGSI, CSC மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்குற டேட்டாவை டிசிஷன் மேக்கிங்ல சரியா யூஸ் பண்றது இல்லையா. ஹசார்ட் அண்ட் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்ஸை சரியா செய்யாததால கிளைமேட் சேஞ்ச் ரிஸ்க்கு, ஜியாலஜிக்கல் ரிஸ்க்கு இதெல்லாம் முழுசா புரியாமலே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அதோட விளைவு தான் இந்த 2023, 2025 வந்த வெள்ளம், நிலச்சரிவு எல்லாம். சரி, இந்த நிலைமையில சுப்ரீம் கோர்ட்டோட தலையீடு என்ன மாற்றத்தை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கலாம்? சுப்ரீம் கோர்ட்டு தாமாக முன் சுவமோட்டோ இந்த கேஸை எடுத்ததே ரொம்ப முக்கியம். இது வெறும் சட்டம் சார்ந்த விஷயம் இல்ல. ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த்தி என்வாயர்மெண்ட், ஆர்டிகல் 21 சம்பந்தப்பட்டது. இனிமே கோர்ட் கொடுக்கிற கைட்லைன்ஸ் சும்மா பேப்பர்ல இல்லாம அளவிடக்கூடிய விளைவுகளை கொண்டதா இருக்கணும். உதாரணத்துக்கு பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு கியூமுலேட்டிவ் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கட்டாயமாக்கணும். ஹைவே, ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸை தீவிரமா மானிட்டர் பண்ணணும். என்விரான்மெண்டல் டேட்டா எல்லாம் பப்ளிக்கா கிடைக்கணும். பிளானிங்ல மக்கள் உண்மையிலேயே பங்கெடுக்கணும். வளர்ச்சிக்கும் சூழலியலுக்கும் ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்க இது ஒரு வாய்ப்பு.